ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வாங்க நம்ம இன்றைக்கி கேழ்வரகு அடை பண்ணிக்குவோம். கேழ்வரகு அடை பண்ணுறதுக்கு கேழ்வரகு மாவு 1 கப்பு, முருங்கைக்கீரை 1 கைப்பிடி பொடியை நறுக்கி வச்சுருக்கேன், ஒரு வெங்காயம் பொடியை நறுக்குனது, 2 ஸ்பூன் கடலைப்பருப்பு, கொஞ்சமாக கொத்தமல்லி தழை பொடியை நறுக்கி வச்சுருக்கேன். வாங்க இப்போ எண்ணெய் சட்டி வச்சு 2 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம எடுத்து வச்சுருக்க கடலைப்பருப்பை போட்டு நல்லா செவக்க வறுத்துக்கலாம். ஒரு பச்சை மிளகா பொடியை நறுக்குனது வச்சுருக்கேன், கொஞ்சமாக ஒரு துண்டு இஞ்சி பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன், கருவேப்பிலை 1 கொத்து பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன். இப்போது இந்த பாருங்கள், கடலைப்பருப்பு வெந்துருச்சு. இப்போ எல்லாத்தையும் சேர்த்துக்கலாம். வெங்காயம், கருவேப்பிலை, மிளகாய், பச்சை மிளகாய், இஞ்சி எல்லாத்தையும் சேர்த்துட்டேன். எல்லாத்தையும் சேர்த்து கொஞ்சம் வறுத்துக்கலாம். வெங்காயம் கொஞ்சம் வதங்கட்டும். இந்த அளவுக்கு வதங்கினா போதுங்க. இப்போது இது கூட நம்ம பொடியாக நறுக்கி வச்சுருக்க முருங்கைக்கீரையை சேர்த்துக்கலாம். முருங்கைக்கீரையை கொஞ்சம் சீக்கிரமாக சேர்க்குறேன், ஏன்னாக்கா வெங்காயம் வேகிறதோடு சேர்ந்து அதுவும் சேர்ந்து நல்லா வதங்கி வெந்துடும். ஒரு 2 நிமிஷம் நல்லா வதக்கணுன்னாக்கா வெந்துடும் முருங்கைக்கீரை, அதனால தான். இப்போது நம்ம பொடியாக நறுக்கின கொத்தமல்லி தழையும் இது கூட சேர்த்துக்கலாம். உங்களுக்கு தேவைன்னா 1 கைப்பிடி தேங்காய் துருவி இந்த டைமில் சேர்த்துக்கலாம். தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். இன்னும் கொஞ்சம் நேரம் இருக்கட்டும், முருங்கைக்கீரை நல்லா சுண்டி வெந்து வந்துடட்டும், வதக்கி விட்டுக்கலாம். இப்போ பாருங்கள், நல்லா முருங்கைக்கீரை வெந்துருச்சு. இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்க கேழ்வரகு மாவு 1 கப்பு கேழ்வரகு மாவை அது கூட சேர்த்து கொஞ்ச நேரம் வறுத்துக்கிறோம். அந்த வெங்காயம், கடலைப்பருப்பு, முருங்கைக்கீரை எல்லா இடமும் ஒட்டுற மாதிரி வதக்குனா போதும். மாவு சூடு ஏறினா போதும். கொஞ்சமாக தண்ணி ஊற்றி பிசைஞ்சிட்டு ஒரு ஃபாயில் பேப்பரில் எடுத்து இந்த மாதிரி அடை மாதிரி தட்டி தவாவில் எண்ணெய் ஊற்றி போட்டு சுட்டு எடுத்துட வேண்டியதுதான். வாங்க சாப்பிடலாம் ஹெல்தியான கேழ்வரகு அடை.